சில்லென சில்லென நீர்த்துளை பட்டு மெல்லென மெல்லென கைவிரல் தொட்டு மெல்லிய மெல்லிய மல்லிகை மொட்டு. ஹாய், வெல்கம் பேக் சந்தியா சந்தியில். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து வீடு வந்து மாற்ற போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போகிறோம். நமக்கு வேலைக்கெல்லாம் அங்கே தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். அதனால வந்து சரி நம்ம வீடு ஷிஃப்ட் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து அங்கெல்லாம் பார்த்தாச்சு. வந்து சுண்ணாம்பு க்ளீனிங்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. இங்கே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அங்கே கொண்டு போய் வந்து நம்ம வந்து சேர்த்தணும். ஓகேவா? அதனால் என்னன்னா இப்போதைக்கு எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வெளியெல்லாம் வந்து எதுவும் பண்ணல. வெளி ரூம்லாம் அப்படி தான் இருக்குது. உள் ரூமை மட்டும் மேலே இருக்க சாமான்லாம் கீழே இறக்கி வந்து இன்னும் எதுவும் ஃபினிஷிங்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க. எல்லாம் இறக்கி மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கே தலை சுற்றுது. எப்படா இதெல்லாம் வந்து பார்சல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் மனசு வேற ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு வாரமாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, எத்தனை வீடு நம்ம இப்படி மாற்றிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு. டோட்டலாக எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துலேயே ஒரு 7 வீடு நான் மாற்றிட்டேங்க. அது எங்கள் நேரம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு 7 வீடு வந்து மாற்றிட்டேன். அதனால் எனக்கு ஒன்றும் ஷிஃப்டிங் பண்ணுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாகவே தெரியல. ஆனால் வந்து எத்தனை வீடு நம்ம மாற்றுறது, ஒரு சொந்த வீடு இல்லாத ஒரு நடுத்தரமான மக்கள் வந்து எப்படி தான் ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சாவே தலை சுற்றுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. ஒரு சொந்த வீடெல்லாம் எனக்கு இல்லைங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷமாகவே நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சொந்த வீடுன்னே எனக்கு கிடையாது. கல்யாணம் ஆனதுலேருந்தே வந்து வாடகை வீடு வாடகை கொடுத்தே இன்னும் ஏழையாகவே இருக்குங்க. இன்னும் ஒரு முன்னுக்கு வர இது எப்படி சொல்கிறது, முன்னுக்கு வர ஒரு மைண்ட் செட்டே வந்து இல்லை. ஏன்னா வாடகை கொடுத்து சலிச்சிட்டோங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா ஒவ்வொரு வீடு மாற்றும் போது எப்படி பார்த்தாலும் ஷிஃப்டிங்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10,000 வந்து அதுலேயே போகுது. பத்தாத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்தோமா, அதுக்கு வாடகை ஒரு பக்கம். இங்கெல்லாம் சேலத்துலலாம் வந்து வாடகைலாம் கம்மிலாம் கிடையாதுங்க. 4,000 5,000க்கு மேலே தான். மினிமம் வாடகையே 4,000க்கு மேலே தான். 4,000 5,000 தாங்க. அப்படிங்கும்போது நம்மளோட வாழ்வாதாரம் எங்கே போகுதுன்னே தெரில. கூலி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 திண்டாட்டமான ஒரு வாழ்க்கைங்க இது. ஓகேவா? ஓகேங்க, நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி எல்லாம் எடுத்து எல்லாம் வச்சுருக்கோம். உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. மளிகை சாமான் இப்போதைக்கு கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. எடுத்து எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதிலலாம் எடுத்து வச்சாச்சுங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. பாருங்க, எல்லாம் மேலேருந்து இறக்கணும். மேலே செல்ஃப்லேருந்து ஃபுல்லாக கீழே இறக்கணும். ஃபுல்லாக இறக்கி வச்சது தான் வந்து இவ்வளோ இருக்குது. இன்னும் வந்து இதெல்லாம் வந்து நம்ம க்ளீனிங் பண்ணி கரெக்டாக பேக் பண்ணி எடுக்கங்காட்டியும் சரியாக போயிருங்க. ஏன்னா எல்லா சாமாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டில் சேர்த்தங்காட்டியும் நமக்கு தலையே பிச்சுக்கும். அப்படி தாங்க எனக்கு இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக ஒரு பக்கம் இருக்கா, மன உடைச்சல் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போல்லாம் நேற்று தான் எல்லாம் இறக்கி கொடுத்தாரு. எல்லாம் வாங்கி அப்படியே வச்சுட்டேன். இன்னும் நான் எதுவும் பேக்கிங் பண்ணல. இதெல்லாம் வந்து இந்த மூட்டையெல்லாம் பிரித்து நம்ம வந்து கரெக்டாக பேக்கிங் வந்து பண்ணணும். அப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். அதனால் இன்னும் வெளியெலாம் ஒன்றும் பண்ணலைங்க. எல்லாம் அப்படியே தான் வெளியில் வந்து இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. வெளியெல்லாம் ஒன்றும் பண்ணலை. உள்ளே மட்டும் ஃபஸ்ட்டு பேக்கிங் வேலை. இந்த ஃபுல்லாக இந்த கிச்சன் வந்து மெயினாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நேற்று க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ஃபுல்லாக எடுக்கணும். ரொம்ப இதாக இருக்குங்க. பார்க்கலாம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள்கிட்ட பேசிகிட்டே எனக்கு கண் கலங்கிட்டுருக்கேன். ஒரு சொந்த வீடு இல்லாதவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, பாய்.